மகிழ்வார்கள். சரி, இந்த வசனம் யாருக்கு தெரியும்? சொன்னவங்க வேண்டாம், சொல்லாதவங்க. ரைட், ஓகே. சொல்லாதவங்க, தெரிஞ்சவங்க. அலிசன்னு சொல்ல வராது. ரைட், வாங்க. பூமியை சுதந்தரித்து சமாதானம் அடைந்தார். சமாதானத்தில் வருவார்கள். 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சொல்லாதவங்க அடுத்த டைம் சொல்லணும். ரியா சொல்லணும். இப்போ ஒரு பாட்டு, நாலாவது பாட்டு, நாலாவது பாட்டு. நாலாவது பாட்டு. புதன்கிழமை ஒரு வசனம் சொல்லிட்டோம். வேலைக்கிழமை வேலைக்கிழமை வேலைக்கிழமை
தமிழ் என்பா சூப்பரான வசனம். சூப்பரான வசனம். சூப்பரான வசனம். யார் சொல்ல போறா? ஸ்திரப்படுத்துங்கள். வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு வசனம் கூட சொல்லல. வச்சுக்கோ. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயத்தில் ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேற இன்னொன்னு சொல்லுதானோ யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே சுருக்கமா மட்டும் சொன்னா போதும். யாக்கோபும் ஏசாவும் என்ன செஞ்சாங்க? யாக்கோபும் ஏசாவும் வந்து எல்லாம் பார்க்கலாம். பாபா முடிய யார் சொல்றா? யாருக்கு தெரியலையா? யாருக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஒண்ணு கூட சொல்லல. வா எழுந்து வா. வா. எல்லாம் கவனிக்கணும். யாக்கோபும் ஏசாவும் இருந்தாங்க. யாக்கோபு வந்து 100 ஆடு 100 மாடு 100 ஒட்டகம். யாக்கோபு ஏசா யாக்கோபு அண்ணன் தம்பியா. ஞானமுள்ளவனா. ஏசா வந்து விலங்கு வேட்டையாடுறவனா. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு எதை வச்சான். அப்போ வந்து அவங்க அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஏசாவை வந்து வேட்டையாடி சமைச்சு எத்தனை சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ஒத்து கேட்டது. யாக்கோபு அந்த வேஷத்தை போட்டு அதுவே சமைச்சு வச்சாங்களாம். ஆசீர்வாதம் வந்து யாக்கோபுக்கு அவங்க அப்பா கொடுத்துட்டாராம். அப்போ வந்து அவங்க ஏசாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சான். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களாம். யாக்கோபு வந்து அவங்க சொந்த போயிட்டானா. அப்போ வந்து அவங்க வீட்டுல 2 அக்கா இருந்தாங்களாம். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட போய் கேட்டு வந்தாராம். ரைட் சூப்பர். கை தட்டி போகலாம். ரைட் ஓகேவா? புரியுதா? சரி. வேலைக்கிழமை யோக பத்தி சொன்னேன். யோக பத்தி யாருக்கு தெரியும்? யோகு இது தெரியலவா? வா இது வா. யோபு வந்து 100 ஆடுகள் 100 மாடுகள் 100 மாடுகள் ஒட்டகச்சிகள் நிறைவேற்றினான். அவன் வந்து ஒரு நாள் வந்து பிசாசு வந்து அவனோட சொத்து வச்சிருக்கிறானே அவனை போய் நம்ம பண்ணணும் பிசாசு நினைச்சிருச்சான். அப்போ வந்து
ஏசப்பா சொன்னாரா, நீ வந்து அவனை எல்லாத்தையும் எடுத்தாலும் அவனை என்ன பண்ணாத, எல்லாரையும் பண்ணு, ஆனா அவனை மட்டும் பண்ணாத. ஆச்சு. அவனுக்கு வியாதி வந்த பிறகு ஏசப்பா என்ன பண்ணல, தூசிக்கவே இல்ல. ஏசப்பாவை என்ன பண்ணல, விட்டு விலகவே இல்லை. அந்த விசுவாசத்தின் பலனாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, 2 மடங்கு 4 மடங்கு அவனை ஆசீர்வதிச்சார். யார யோபு. அதுபோல நாம என்ன செய்யணும், யோபு மாதிரி இருக்கணும். வெள்ளிக்கிழமை வசனம், வெள்ளிக்கிழமை வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகள், இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1ஆம் வசனம் தான் நான் சொன்னேன். ரைட். பெற்றோருக்கு கீழ்ப்படிகள், இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சூப்பர். ரைட். பெற்றோருக்கு இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, இது நியாயம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, சரி, 5வது பாட்டு. சுவர்களை உடைத்தெறியோம், எண்ணத்தை வைத்திடுவோம். பரமனின் இறைவனின் பாதையில் பயணம் செய்வோம். இயேசுவே, 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 இயேசுவே.
எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்தார். அந்த வழி காடுகளும் மலைப்பாதைகளும் நிறைந்த ஆபத்தான பாதையாக இருந்தது. அவர் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென சில கள்வர்கள் வந்து அவரை தாக்கினர். அவர்கள் அந்த மனிதரின் ஆடைகளை பறித்துக் கொண்டு அவரை மிகவும் அடித்தனர். அவர் காயமடைந்து சாலையின் ஓரத்தில் குற்றுயிராக விழுந்து கிடந்தார். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு சமயக்குரு வந்தார். அவர் அந்த மனிதரை பார்த்தார். ஆனால் அவருக்கு உதவாமல் மறுபக்கமாக விலகி சென்று விட்டார். அதன் பிறகு ஒரு லேவியரும் அந்த வழியாக வந்தார். அவரும் அந்த மனிதரை பார்த்தார். ஆனால் உதவாமல் அவரும் விலகி சென்றார். அந்த மனிதர் மிகவும் துன்பத்தில் இருந்தார். யாராவது வந்து உதவுவார்களா என்று காத்திருந்தார். அப்போது ஒரு சமாரியர் அந்த வழியாக பயணம் செய்து வந்தார். அவர் காயமடைந்து கிடந்த மனிதரை பார்த்தவுடன் அவர் மீது கருணை கொண்டார். உடனே அவர் அருகில் சென்று காயங்களை கவனித்தார். காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் ஊற்றி கட்டு போட்டார். பிறகு அவரை தன் கழுதையின் மீது ஏற்றி அருகில் இருந்த ஒரு சாவடிக்கு கொண்டு சென்றார். அங்கு அவர் அந்த மனிதரை இரவு முழுவதும் கவனித்துக் கொண்டார். மறுநாள் அவர் 2 வெள்ளி நாணயங்களை எடுத்துக்கொண்டு சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்தார். இந்த மனிதரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் செலவு ஏற்பட்டால் நான் திரும்பி வரும்போது அதை உங்களுக்கு தருவேன் என்று கூறினார். இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் துன்பத்தில் அல்லது சிக்கலில் இருப்பதை நாம் கண்டால் அவர் நமக்கு தெரிந்தவரா தெரியாதவரா என்று யோசிக்காமல் உதவி செய்ய வேண்டும். அன்பும் கருணையும் கொண்ட மனம் கொண்டவர்களே உண்மையான நல்ல மனிதர்கள். நல்ல சமாரியன் செய்தது போல நாம் மற்றவர்களின் துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தால் மனிதர்களுக்கிடையில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அப்படி அனைவரும் கருணையுடன் நடந்து கொண்டால் இந்த உலகம் இன்னும் அழகானதும் நல்லதுமான இடமாக மாறும். Like, share, subscribe, and முதலாவது என்ன செய்யறாரு? யாரு போடா? ஆசாரியர் முதலாவது போறாரு, 2வது லேவியன் போறாரு, 3வது சமாரியன்
போறாரு. ஆசாரியன் என்ன செய்யறாரு அப்படின்னா பார்க்காத மாதிரி போயிடுறாரு. லேவியன் எட்டி பார்த்து என்ன செய்யறாரு, போயிடுறாரு. ஆனா சமாரியன் என்ன செய்யறாரு, அவரை தூக்கி கழுதன் மேல சுமந்து கொண்டு போய் என்ன செய்யறாரு, மருத்துவர்கள் மத்தியில கொண்டு போய் அவருக்காக டைம் என்ன பண்றாரு, ஸ்பெண்ட் பண்றாரு. வேற என்ன செய்யறாரு, அவர் கையில இருக்கக்கூடிய பணத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அவரோட என்ன செய்கிறாரு, பேசுறாரு, ஒரு விதமாய் இருக்கிறாரு. அது போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்கள் மேல அன்பா இருக்கணும். கவனிக்கணும், பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், விட்டு ஓடிடக்கூடாது. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவர்களுக்கும் உதவி செய்யணும். இதுதான் நல்ல சமாரியனுடைய ஒரு ஸ்டோரி. சரியா? சரி, ரைட். எல்லாம் கவனிக்கணும். எல்லாம் சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஒரு வசனம் ஒன்று சொல்லி கொடுத்தல, அந்த வசனத்தை நல்லா சேர்ந்து ஒரு டைம் சொல்லலாமா? 1 2 3 4. இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி சொல்றதை நிறுத்தி சேர்ந்து சத்தமா 1 2 3 4. சரி, ஓகே. 3 பேர் திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருந்துச்சு, பிபிஎஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? யாராவது 3 பேர் சொல்ல முடியுமா? நல்லா இருந்துச்சு, நல்லா கிளாஸ் நடந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரைட், சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். இன்னும் 2 பேர், இன்னும் 2 பேர். நல்லா அன்பா இருந்தோம், நல்லா ஐக்கியமா இருந்தோம். சூப்பர். இன்னொரு யார் சொல்றா? நல்லா மம்மளா சூப்பராச்சு, எல்லாத்தையும் நல்லா பண்ணி. ஹாப்பியா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்சம் எல்லாம் ஸ்டாண்ட் அப். Stand up. நல்லா போகணும், கீழே உட்காரு. Sit down. Stand up. Jump. எல்லாம் அப்படியே முட்டி போடுங்க பாப்போம். எல்லாம் முட்டி போடுங்க, முட்டி போடு. எல்லாம் முட்டி போட்டு கண்ணை மூடணும். என்ன பண்ணணும்? கண்ணை மூடணும். எல்லாம் கண்ணை மூடு. நான் சொல்றதை திருப்பி சொல்லணும். ரைட்டா? அடங்காத பையன் அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில
பாடின வசனங்களை சொன்ன எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்குள்ள நல்ல சமாதானம், நல்ல பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்டதை இன்றோடு விட்டு விடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை முழுவதும் அவைகள் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை சோதரி ஆத்துமாவை கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 1 2 3 4. அடுத்த கிளாஸுக்கு போக போறீங்க இல்லையா? நல்லா படிக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும். ஆசிரியருக்கு என்ன பண்ணணும்? சொல்ற வார்த்தை கேட்டு நடக்கணும். சரிங்களா? ரைட். Baba. Oi. Dan. Baba. Baba dah. Oi. Baba. Teachers are